கிளம்பிடலாமா? தூக்கத்தில் இப்பயே ஓட்டு வந்துருப்பாரு. சைடில் வந்து கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்குல்ல, அதனால் சைடில் வீல் இறங்கணுன்னா வண்டி அப்படியே கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக மழை, அந்த சைடு ஃபுல்லாகவே சரிவு தான். இப்போ பாருங்களேன் அந்த லாரி எப்படி கவுந்து கிடக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு லாரி வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை இந்தியா கேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவா தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்களா நம்ம ஆரம்பிக்கும் போதே ரோல்ஸ் ரைஸ்லாம் வருது. இங்கேருந்து கோவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 551 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லாங் ரைட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு 323 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பொறுமையாக தான் போயிட்டு இருக்கேன். பாருங்களேன் வியூ எந்த மாதிரி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல, மலை மேலே சன்ரைஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் சன்செட்டே ஆகலை. 7 மணி ஆகிடும் போல் எங்கெல்லாம். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக கடலில். ஏன்னா இந்த சைடு மும்பை, இப்படிக்கா போனால் கோவா. ஸோ அந்த பக்கம் கடல் தானே, எப்படி இருக்குல்ல. இங்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 241 கிலோமீட்டர் இருக்குது கோவாவுக்கு. ஏதோ ஒரு காட்டு வழியில் வரோம் போல். ரொம்பவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் வண்டி வந்துங்களா கூட பரவாயில்ல, தனியாக போகிறோமா. இன்னும் வேறு 240 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக நைட்டு கோவா போகிற மாதிரி எனக்கு பிளான் இல்லை. ஏதாவது ஒரு ஹைவே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா படுத்து தூங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதே மாதிரி தான் வழி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 9.5 கிலோமீட்டர் கழித்து பார்ப்போமே ஏதாவது ஒரு ரோடு வருதான்ட்டு. ஏன்னா எனக்கு ஒரே பயமாக இருக்குது. கூட யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல, தனியாக போகிறோமா அதுதான். நான் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வந்தால் அங்கே ஸ்டே பண்ணும்போது நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். மறக்காமல் அந்த ஒரு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு பயத்தில் கூட வ்ளாக் எடுக்கிறேன்ல, அதனால். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு கிளிப் நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கடைசியாக வந்து வண்டி ஓட்டின ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வர். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மும்பைலேருந்து கோவா போகிறவங்க நைட் ஆகிடுச்சுன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் ஆகிட்டு காலைல தான் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அந்த சங்கமேஸ்வர்லேருந்து வேட்டூல் கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர்ஸ். இந்த ஒரு NH636 மும்பை டு கோவா ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 72 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் காட் செக்ஷன் கலந்த ஒரு ரூட்டு. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. நான் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டேன். அங்கேருந்து நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்தோன்றது நீங்கள் அடுத்த கிளிப்பில் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு 3 காட் செக்ஷன் வந்து ஏறி இறங்குனால என்னோடய ஃப்ராக்சரான கால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கியர் போட்டதால் வீக் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பில் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த ஒரு 72 கிலோமீட்டர்ஸில் நான் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வ்ளாக் எடுக்கலை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போகும். அதனால தான் இந்த ஒரு சின்ன அப்டேட். இப்போ வந்து நான் மும்பைலேருந்து கோவா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன். ஸோ என் பைக் வந்து அங்கே நிற்குது. என் கால் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். என் கால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக வீங்கிருக்கு. ஸோ வந்து இன்னும் ஒரு கோவா போய்ட்டு எனக்கு வீட்டுக்கே ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். என்னால் கீர் வந்து பார்த்திங்கன்னா போட முடியல, மைனஸ் பண்ண முடியுது, ப்ளஸ் பண்ண முடியல, பயங்கரமாக வலிக்குது. எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவா போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது நான் வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் 1000 கிலோமீட்டர் இருக்குது. அதை நினச்சா அது ஒரு மாதிரி இருக்குது. நிறைய பேர் நினச்சின்னு இருப்பீங்களே யூடியூப் வந்து ஈஸி அப்படின்ட்டு. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி கஷ்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. வழியில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பெயின் இருக்குது. பார்க்கலாம், அடுத்த இது ஏதாவது வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கால் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீர் போடுற கால் வந்து வீங்கிருச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்திருப்பேன். இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கடைக்காரன் தான் நம்மளை தூங்க சொன்னார். அதுக்கப்புறம் கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியெலாம் வச்சு கொடுத்தாரு, தைலெல்லாம் கொடுத்தாரு. இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். அவரோட ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளவுஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். அப்பா நேற்று இதெல்லாம் ஏற முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சுத்தமாக முடியலங்க. இன்னும் கோவா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 168 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு 1 மணிக்கே போய் ரீச் ஆகிருக்கலாம். ஆனால் சுத்தமாக கீரே போட முடியல. 4வது கீரில் எவ்வளோ தூரம் தான் நானும் ஓட்டு வரது. இப்போ வந்து வண்டி அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவருக்கு அப்படியே நம்ம பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாமா?
ஐயோ bye bye. வண்டி வந்து பேட்டரி லோவாக இருக்குது போல. அப்படியே கிளம்புவோம். பாய் பையா. இப்போ கடையில் நான் ஒரு உண்மையிலே கடையில் தான் நான் அனுப்பிச்சி வச்சுருப்பேன் போல. ஏன்னா நடக்க கூட முடியல. ஒரு வழியாக வந்து இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் கால் சுத்தமாக வைக்க முடியல. லெஃப்ட் ஹேண்ட் கால் வலி இழுந்து போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாதாரணமாக நினச்சேன் எங்கே நமக்கு ஆயிடுச்சு. நீர் கூட போட முடியல, நீட்டில் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா நீட்டி பண்ணால் மறுபடியும் நீர் போடுறீங்க, அந்த ஒரு பயம். வர 160 கிலோமீட்டர் இந்த மாதிரி பார்த்துட்டு மணி 117 நினச்சிட்டு இருக்கிறேன். என்னடா அது 117 3 மணி நேரம் பார்த்துட்டு ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. கால் வரை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியுது. ஆனால் நடக்க முடியல. வலிக்குது. எப்படியாவது வந்து கோவா கூப்பிட்டு ஸ்டே பண்ணுற வேண்டியதான். ஒரு நாள் 10 தூள் வேணும் அப்படின்னா இது உடம்பு சரியாக நினைக்கிறேன். ஸோ நான் விடிஞ்சதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த டீ கடையில் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி நான் இறங்கின அந்த காலேஜ் பசங்களாம் வந்து நம்மளை கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்களா சேரில். அந்த டீ கடைக்காரன் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு, அதான் அங்கிள் தான் கூப்பிட்டேன். அவர் வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு யூ ஃபால் அப்படின்னு கேட்டார். இல்லை 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 நான் வந்து இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் வந்து விட்டுட்டேன். ஸோ வந்து என்னோடய கால் வந்து ஃபுட்பேக்ஸில் வந்து பட்டு இடிச்சிருச்சு. அதனால் வந்து என்னால் வலி தாங்க முடியல, என்னால் நடக்க முடியல, வீங்கிச்சு அப்படின்னு என் சைக்கிளே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கலந்து ஹிந்தி கலந்து அப்படியே சொல்கிறேன். தமிழும் அப்படியே வாயில் வருது சொல்கிறேன். அவருக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியாதான். பட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு நம்ம என்ன சொல்ல வரோன்றத. அது பெயின் பாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன்னா எடுத்துன்னு வந்து ஜந்து பாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அது ஒரு அரை டப்பா வந்து பார்த்திங்கன்னா தடவுவேன். நம்ம லைட்டாக தடவுனாலே எரியும் கரெக்டாக அந்த ஜந்து பாம்லாம். அரை டப்பா தடவுறேன். எனக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே உணர்ச்சியே இல்லை. என்னடா இது நடந்தால் வலிக்குது, தைலம் தடவுனா எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே, சுத்தமாக அந்த ஒரு இதுவே இல்லையேன்ட்டு பயத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்து சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்தாரு. அந்த சுடு தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல மாதிரி ஆச்சு. வலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா தடவினார். ஏற்கனவே வந்து நம்ம தைலம் தடவி இருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் தூள் இருக்குல்ல, அந்த தூள் வந்து அப்படியே போட்டார். அப்படியே போட்டு தடவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து ஒத்தனம்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தார். கடையில் வர ஆளுங்களையும் அவர் பார்த்துக்கிட்டு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு மேகிலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு 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 எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், ஓகே நான் வச்சுக்கிறேன் பாட்டிலில் அப்படின்ட்டு. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் சுட சுட தண்ணி ஊற்றி ஒத்தரம் கொடுத்துருந்தாரா, அதை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தரம் கொடுத்துருந்தேன். அது சூடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானோன்னா அப்படியே காலில் கொதிக்க கொதிக்க அப்படியே ஊற்றிட்டேன். வலி பரவாயில்ல. ஒரு 2 மணி நேரம் பொறுத்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் குறைஞ்சிது. அந்த நம்ம பால் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல நம்மளோட காலில், அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. வீக்கம் குறைய குறைய ஓகே நம்மளுக்கு வந்து வலியும் குறையுது வீக்கமும் குறையுதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் காலை ஆக்ஷன் பண்ணினே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணியிருப்பேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனேன். கிட்டத்தட்ட அந்த கடையிலே ஒரு 6 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன். அவரும் வந்து இங்கேயே நீ வந்து தூங்கிடு காலையிலே போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கிளம்பும்போது கடவுள் தான் உங்களை அனுப்பிச்சிருக்காரு, காட் சென்ட் யூ, தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை லைஃப் அப்படின்னு சொன்னேன். அது வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். தைலத்துக்கு மட்டும்தாங்க காசு வாங்கினார் அவர். டீ வந்து 2 தடவை கொடுத்தாரு. அந்த டீக்கு காசு வாங்கலை, ஒத்தனம் வச்சார், மஞ்சத்தூள் போட்டார். நல்ல மனுஷன். கடவுள் தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு போல் அவர் நம்மளை காப்பாற்ற. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் கீர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வலிக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு கோவாக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 56. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, அங்கே ட்ரக்கில் போகிறாங்களே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு மேகி சாப்பிட்றதுக்குலாம் நிற்கிறாங்க, வராங்க.
வந்துட்டு நான் அந்த கால் வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்கல வீங்கி அந்த பால் மாதிரி நம்ம காலில் அந்த ரவுண்டாக இருக்குல்ல அந்த இடம் வீங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போ, உன்னால் வந்து நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டாங்க. சென்னையிலேருந்து மும்பை போயிட்டு மும்பைலேருந்து இப்போ கோவா போகிறேன் அப்படின்னு. உன்னால் மறுபடியும் கோவா வரையெல்லாம் ஓட்டு போக முடியாது, அங்கேருந்து நீ சென்னை போகணுமா? ஆமான்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, உன் காலுக்கு வந்து பிளாஸ்டர் போடணுன்னாங்க. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், நடா இது பிளாஸ்டர் போடணுமா அப்படின்ட்டு. அப்படின்னா என்னென்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், வாட் இஸ் பிளாஸ்டர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த சுளுக்கு ஓட்டுவாங்களே அது போல். அதுக்கப்புறம் பயம் வந்து ஓரளவுக்கு கம்மியாச்சு. ஸோ வலியும் வந்து கம்மியாச்சு, வீக்கமும் கம்மியாச்சு, பயம் கம்மியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்களேன் எவ்வளோ ஃபாகாக இருக்குன்ட்டு, நல்லா இருக்குல்ல. எனக்கு இப்போவே வந்து அந்த கோவா ஃபீல் வர மாதிரி இருக்குது. இன்னும் 54 கிலோமீட்டர் இருக்குது போல். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, வரவங்களாம் வந்து நம்ம வண்டியை பார்த்துட்டு ஜிக்ஸர் 250 ஓகே. அதுக்கப்புறம் இந்த கேமராலாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துட்டு யூடியூப் சேனலா அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட ஒரு 4 பேர் 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டு வரவங்களாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமோ சிரிப்போ நடந்த விஷயம். நான் இப்போ கோவா போயிட்டு உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவாவில் இருக்க பஞ்சிம்க்கு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கோவாவில் வந்து நம்ம பஞ்சிம் தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். இங்கே வந்து பனாஜின்னு சொல்லுவாங்க, பஞ்சிம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போக போகிறோம். அது என்ன நார்த்து கோவாவா சவுத்து கோவாவா? இல்லை நார்த்து கோவா தான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு இப்போ ரூம் எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை. இது வந்து அப்படியே மலை ஏறுற மாதிரி இருந்துச்சா, சரி அதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ தான் அந்த கோவாவோட ஆர்டிஓ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டு கிராஸ் பண்ணோம். நல்ல வேலை போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல. என்ன ஒரு பயமாக இருக்கலாம், இங்கே பியூசின்னு போர்டு போட்டிருக்கான். அப்போ வண்டிக்கு பியூசி எடுக்கணுமா என்னான்னு தெரில. ஏன்னா வந்து நம்ம எடுத்து 1 இயர் ஆகிடுச்சுல, அதனால தான் யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே பியூசிக்கு வேறு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. ஸ்பீட் லிமிட்டு 50, 47 தான் போகிறேன். ஆனால் ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, குளிருது. ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ரைடிங் ஜாக்கெட் நான் போட்டிருக்கேன், இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா குளிருது எனக்கு. இதே நான் வந்து தர்மல் வேர்லாம் போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குளிர் இருந்திருக்காது. ஏன் குளிருதுன்னு தெரில. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு இருக்கா, ஆனால் இப்போ நம்ம மலை வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, 60 கீரில் 3000 4000 ஆர்பிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் அது பாட்னு அசால்ட்டாக ஏறுது. கொஞ்சம் கூட கீர் ஷட்டரிங் ஆகாமல் அது பாட்னே ஏறுது. இவனுங்க வேறு ஸ்லோ பண்ணி விட்ருவானுங்க போல இருக்க. சரிங்க, நம்ம வந்து பீச் கிட்டே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்ட போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்சலாயிடுவீங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைனாக தென்னை மரம் தான் அங்கே பாருங்களேன். அப்படியே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக. நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். வண்டி வேறு 6வது கேட்லேயே நிறுத்திட்டேன். யூடியூப் பண்ணி நான் ஃபோனில் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. போகலாமா? செம்மையாக இருக்குல்ல. ஆனால் லொக்கேஷனு கோவா என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. போயிட்டு பீச்சை பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்ன ஒரு ஆசைனா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிக்கா எங்கேயாவது இறங்கி குளிக்கலாம். குளிக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா குளிக்கலாம். இறங்குறதுக்கு வழி இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரூமுக்கு லொக்கேஷன் போட்டிருக்கேன், ஆனால் அங்கே அவைலபிலிட்டி இருக்கான்னான்றது தெரில. அதே மாதிரி விலையும் எவ்வளோன்றது தெரில. கூகுள் மேப்ஸில் ஒரு 1000 ரூபா 1034 ரூபா போட்டிருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோ சொல்லுவானுங்கன்னு தெரியலையே. ஆனால் யூடியூப்பில் சில பேர் தமிழில் மோட்டல் வாங்கி பண்ணுறாங்க. சொல்கிறேன் 300 ரூபாய்க்கு எடுத்தேன், 350 ரூபாய்க்கு ரூம் எடுத்தேன் நார்த் கோவாவில் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கூகுள் மேப்ஸில் எப்படி போட்டால் ஒன்றுமே வரலையே. போய் பார்க்குறேன் இருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ரூமு. உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ வந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1300 கிட்டத்தட்ட வந்துச்சு. அந்த ஒரு வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து, 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து. ஏசி ரூம் தான். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு 1300 கண்டிப்பாக ஒர்த்து தான். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்டு கோவா போய் சுற்றி பார்க்கலாம். அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து நம்ம கோவா சுற்றி பார்த்து தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து கால் வலி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை.